baby. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஒன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆக்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ண. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நிறைய குரூப் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி ஃபஸ்ட் வந்து பார்த்தினா நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்தாக்க இந்த இடத்துல சென்டர் பிக்குன்னு ஒரு குரூப் கொடுத்துருக்குன்னா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட் சொல் போயிட்டு செயலுக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களோட பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்து ஜஸ்ட் வந்து பார்க்க ஆட் ஆயிரும். இந்த குரூப்பில் நீங்கள் பிக் ஆட் பண்ணி லாஸ்ட் வந்து பண்ணிக்க இந்த மாதிரி சின்னதாக வந்து பண்ணிக்க எர் ஆகும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல ஒரு குமார் இருக்குது. அந்த குமாருக்கு வந்துட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணிக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, இப்போ அது கீழே வந்து பண்ண ஒரு 12 குரூப்பு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த 12 குரூப்லையுமே இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் இந்த 12 குரூப்லேயும் வந்து பண்ணாக்க பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க 12 குரூப்பில் பிக் ஆட் பண்ணிட்டு இருந்தனாக்கா ஃபஸ்ட்டு 2 குரூப் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி கட்டாக இருக்கும். நான் முன்னாடி பண்ண அதே சேம் மெத்தடில் இது வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்து முன்னாடி ஆச்சா. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண நீங்கள் பிக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து பண்ணாக்க வீடியோ கிளிப்ஸ் இருந்தால் வீடியோ கிளிப்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து பண்ண உங்களுடைய இஷ்டம் தான். ஸோ அது வந்து பண்ணாக்க எப்படி எடிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தினாக்க நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் வந்து பண்ண உங்களுக்கு டீட்டெயிலே புரியும். ஓகே, இப்போ வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு 3 புக் மார்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த 3 புக் மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிக்ஸ் யூஸ் பண்ணிங்கனாக்கா அந்த பிக்ஸை வந்து பண்ண கரெக்டாக இந்த 3 புக் மார்க்கில் வந்து பண்ண நீங்கள் ஃபுல் ஸ்கில் நீங்கள் ஆட் பண்ணணும். இல்லை நீங்கள் வீடியோ கிளிப்ஸ் யூஸ் பண்ணிங்கனாக்கா வீடியோ கிளிப்ஸ் வந்து பண்ணாக்க அதே சேம் மெத்தில் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த இடத்துல புக் மார்க் அந்த புக் மார்க் கிட்ட வந்து கரெக்டாக 4.42 செகண்ட் கிட்ட வந்துட்டு இப்போ கீழே ப்ளஸும் விட்டு மீடியோ கொட்டு ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க பிக் எப்படி ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு பிக்கை செல்ல போயிட்டு மேலே திருப்பி பட்டின இருக்குது அது நீங்கள் செல்ல போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்கள், அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செல்ல போயிட்டு செல்லுக்கிற ஃபஸ்ட் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் பிக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி உங்கள் ஃபுல் ஸ்கில் நீங்கள் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் வந்து பண்ணிங்க இந்த பிக்கை வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி விட்டுக்கோங்க. இதே சேம் மெத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 2 பிக்கை வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த 3 பிக்கு வந்து பண்ணாக்க இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செல்ல போயிட்டு இந்த பாக்ஸ் இருக்குது அதை கிளிக் போயிட்டு காப்பி 3 லேசர் பாருங்கள், அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு மேலே டீல்ட் ஆப்ஷனுக்கு கொடுத்து வந்து பண்ணி டீல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து ஒரு நானிஸில் வந்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அங்கே காப்பி பண்ணி இந்த பாக்ஸும் கொடுத்து PS3 லேயர் இது கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே எஸ்ஓ பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து பண்ணக்க நீங்கள் எஸ்ஓட் பண்ணி ஒரு வீடியோ வந்து பண்ணக்க நீங்கள் சேவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பண்ணக்க வீடியோ கிளிப்ஸை நீங்கள் ஆட் பண்ணினாக்க ஸோ அது எப்படின்னு வந்து பண்ணக்க உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ நான் அதே ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணக்க கரெக்டாக அதே மார்க்கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நான் வந்து பண்ணக்க ஒரு வீடியோ வந்து பண்ணக்க வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பண்ண ஒரு கிளிப்ஸை மட்டும் நான் வந்து பண்ண கட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக கொஞ்சம் மூவ் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல வந்து பண்ண வந்து கட் பண்ணி விட்டுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இந்த கிளிப்ஸை வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் வந்து பண்ணாக்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும். கரெக்டாக வந்து பண்ண அந்த கிளிப்ஸ் வந்து பண்ணாக்க அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணாக்க சரியாயிரும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிச்சா. சிதி சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த 2 மார்க்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க 2 கிளிப்ஸ் வந்து பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க 3 கிளிப்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதுவும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் இது 3 லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி 3லேயே கொடுத்து இதை நீங்கள் டீல் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போகிறீங்க. மறுபடியும் கீழே ப்ளஸும் கொடுத்து ஒரு நானிஸில் வந்து பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி இந்த பாக்ஸும் கொடுத்து PS3லேயே கொடுத்துட்டு ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க ஒரு வீடியோ வந்து பண்ணி சேவ் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து பண்ணாக்க எப்படி நம்ம எடிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க இந்த ஃபஸ்ட் நம்ம ஐட்மோஷன் ஆப்பை வந்து பண்ண நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த பட்டர்ஃப்ளை வீடியோ நம்ம வந்து எந்த அப்ளிகேஷனில் நம்ம எடிட் பண்ண போகிறோங்கனாக்க கேப்கட் தான். ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த ஆப் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி இல்லைனாக்க நான் வந்து என்னோட பேஜில் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணி உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் வந்து VPN ஆப். இந்த VPN வந்து நீங்கள் எந்த VPNாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஆல்ரெடி VPN இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து உங்கள் மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து VPN
VPN வந்து பண்ணாக்க இன்ஸ்டால் மட்டும் பண்ணி வைக்கக்கூடாது. உங்கள் மொபைலில் வந்து பண்ணாக்க கனெக்ட் பண்ணும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்ட பின்னாடி நீங்கள் வந்து பண்ணாக்க கேப்கட் ஆப்பை வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இன்டர்ஃபேஸ்லேயே வந்து பண்ணாக்க நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு 3 கிளிப்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஒரு வீடியோ வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்களா. ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் செலக்ட் போய்ட்டு கீழே எஸ்டின்னு இருப்பாருங்க, அதை கிளிக் போய்ட்டு ஆடுன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துச்சுனாக்க ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோ வந்து பண்ணாக்க ஒரு 3 கிளிப்ஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ கட்டை அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கட்டை வந்து பண்ணாக்க எந்த இடத்துல அந்த பிக்கு சேஞ்ச் ஆகுது, ஸோ அந்த கட்டை எடுத்துக்கிட்டு வந்துட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போய்ட்டு கீழே வந்து ஸ்ப்ளிட்னு இருக்கா அது வந்து கிளிக் பண்ண ஜஸ்ட் வந்து கட் ஆயிரும். இப்போ அப்படியே நம்ம மூவ் பண்ணி நெக்ஸ்ட் பிக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு இதையும் நம்ம வந்து அதே சேம் மெத்தடில் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து எஃபெக்ட் இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே வந்து எஃபெக்ட்னு இருக்கா அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து வீடியோ எஃபெக்ட்னு இருக்கா அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ட்ரெண்டிங்லேயே வந்து அந்த எஃபெக்ட் இருக்கும். பட் சில பேருக்கு வந்து ஷோ ஆகாது. ஸோ உங்களுக்கு ஷோ ஆகலைனாக்கா அப்படியே நீங்கள் மேலுக்கு எடுத்து அப்படியே வந்து நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பட்டர்ஃப்ளைஸ்னு வந்து இருக்கா அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணினாக்க ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட்டு அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. மறுபடியும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க ஒரு அந்த எஃபெக்ட்டுக்கான வந்து ஒரு சின்ன சின்ன அனிமேஷன் வந்து கிடைக்கும். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து அது எந்த ஸ்பீடில் வந்து வரணுமோ ஸோ அதுதான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை டிஃபால்ட்டாக இருக்கிறது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து கொஞ்சமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிக்கெட்னு இருக்கா அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் வந்து இது ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 3 பாட்டை வந்து இந்த வீடியோ கட் பண்ண பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இடத்துல ஒரு கட் பண்ண பாருங்கள். கரெக்டாக அதுக்கு நேரம் வந்து இங்கே கட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. இப்போ நீங்கள் ஆட் பண்ண பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே வந்து காப்பி இருக்கா அது வந்து கிளிக் பண்ணினாக்க இது வந்து ஒரு டூப்ளிகேட் ஆயிரும். இப்போ இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் செகண்டுக்கு கரெக்டாக வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் மூவ் பண்ணி கொண்டு வந்து செட் பண்ணிட்டுருக்குங்க. ஸோ இதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணும்போது வந்து மொபைலில் வந்து லைட்டாக வைப்ரேட் ஆகும். ஸோ அதை பார்த்து வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து கரெக்டாக நெக்ஸ்ட் இது வரைக்கும் வந்து கரெக்டாக இந்த சைடில் இருக்கிறது லாங் ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நெக்ஸ்ட் கிளிப் வரைக்கும் வந்து செட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே. மறுபடியும் வந்து இது ஒரு காப்பி கொடுத்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணி லாஸ்ட் இதுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. இதே சேம் மெத்தடில் வந்து இந்த 3த்துக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க கரெக்டாக அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. நீங்கள் பிக்கில் ஆட் பண்ணுறதும் இதே சேம் மெத்தட் தான். நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி மேலே வந்து 180pன்னு இருக்கா அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ மேலே பட்டன் இருக்கா அது கிளிக் பண்ணாலே போதும். இப்போ இது வந்து ஒரு வீடியோவாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஓகே. இப்போ மேலே டன்னு கொடுத்து நம்ம வந்து இது ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் எடிட் பண்ணுங்களா ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. இந்த இடத்துல ஒரு இருக்கா கரெக்டாக வந்து மூவருக்கு வந்துக்கும் கரெக்டாக 4.42 செகண்ட் கிட்ட வந்துட்டேன். இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இப்போ நீங்கள் கேபிட்டலில் எடிட் பண்ண அந்த வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஆட் போய்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு 3 லேயர் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கீழே. ஸோ அதுக்கு கீழே வருமா நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி லேட்டாக வந்து நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ அந்த வீடியோ வந்து லாஸ்ட் இருக்கா நம்ம செக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்ப்ரூஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறதே போதும். டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து கம்ப்ரஸ் வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க கரெக்டாக நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து ஷூட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் எதாவது டவுட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.